அண்ணே வணக்கண்ணே. நம்ம என்ன பண்ண போறோம் கனகா? முகூர்த்தத்துக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்டா. இந்த உலகத்தில் நட்பை காப்பாத்துல நான் தான் நம்பர் 1, நீ நம்பர் 2. அப்ப நானு நம்பர் 10. அது எப்படி 2க்கு அப்புறம் 3 தானே வரும்? தெரியுதுல, இப்போ மூடிட்டு உட்காரு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சாப்பாட்டில் பேதி மாத்தே கலக்குறோம். இது நான் ஒத்துக்க மாட்டேன். அடா பாவி, ஏன்டா உடைச்ச? இதெல்லாம் தான் நம்ம எப்படி சாப்பிடுறது? டோன்ட் வரி மச்சான், என்கிட்ட பிளான் பி இருக்கு. என்ன? அங்க பார், வெங்கியோட அப்பா எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. அவர் எந்திரிச்சு உட்காரும் போது நான் சேரை பிடிச்சிருக்க போறேன். அவர் ஹார்ட் பேஷண்ட்டுங்கனால கீழே விழுந்தோன்னா போட்டுன்னு போயிடுவார். கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நின்றும். எப்படி என் பிளான்? சௌக்கியமா இருக்கீங்களா? போய் உட்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. சௌக்கியமா இருக்கீங்களா? ஐயா வணக்கம். வாங்கய்யா. சௌக்கியமா இருக்கீங்களா? உட்காரு. வந்துட்டீங்களா? ஓ, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். ஒண்ணு சேர எடு இல்ல போடு. அதை எடுத்து போடுறது. வாங்க. நல்லா வேணும். அச்சி நிறுத்துங்களா, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம அடுத்த பிளான் என்ன? பிளான் சி என்கிட்ட இருக்கே. சூப்பர்டா. அச்சோ காலி காணுமே. ஐயரே, காலி காணுமா? நீங்க தான் எடுத்து வச்சிருக்கீங்க. பாருங்க. இங்கதான் பாருங்க. ஐயரே, மாலையில சிக்கிட்டு பாருங்க. நேரம் ஆயிடுச்சு. யாரும் கவலைப்படாதீங்க, யாரும் பாயத்தப்பட வேணாம். என்கிட்ட இன்னொரு தாலி இருக்கு. இருக்கா? பண்ணிட்டான். கெட்டி மேலும். ஹலோ, டேய் வாசு, எங்கடா இருக்க? ஏன்டா போன் எடுக்க மாட்டேன்ற? இப்போ என்ன சார் அவசரம்? டேய், உன்னை தேடி உன் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்கானுங்கடா. எந்த ஃப்ரெண்ட் சார்? அதான்டா அந்த பஞ்சபாண்டு வாஸ். மச்சான் எப்படா வந்தீங்க? என்னடா? யார் அந்த பொண்ணு? எது? எந்த பொண்ணு? எத்தனை நாளா இது நடக்குது? எது? என்ன நடக்குது? எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல மச்சான். எங்ககிட்ட நீ எதையும் மறைக்க முடியாது. நீயும் அந்த பொண்ணு ஒன்றா சுற்றிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்துட்டோம். சொல்டா, அந்த பொண்ணு பேர் என்ன? தீபு. பயந்தியா? மதியா ஏப்ரல் ஃபூல். மச்சான் எப்படி வேர்த்திருக்குன்னு பாடுறா. நீ ஒழுங்கா இருக்கியா இல்லை பழைய மாதிரி பொண்ணுங்க முன்னாடி சுற்றுறியான்னு டெஸ்ட் பண்ணோம். ஆனால் நீ பாஸ் ஆயிட்ட. வெங்கி எங்கடா? அவன் செத்துட்டான். என்னடா சொல்றீங்க? ஆமா, 3 நாளைக்கு முன்னாடி. என்னடா சொல்றீங்க? வெங்கி கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ சந்தோஷப்படுற? மச்சான் அந்த விஷயத்த சொன்னா இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டான்டா. வெங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு யார் தெரியும்ல? உன் பழைய ஆள் காயத்ரி. இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டா இருக்கு. என்னடா? சூப்பர்டா. அடச்சி நிறுத்துங்கடா. உனக்கு எத்தனை டைம் கால் பண்ண தெரியுமா? நான் கணக்கு வச்சுக்கலையே மச்சான். ஏன்டா கால் அட்டன் பண்ணல? சாரிடா, அன்னைக்கு தான் ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல், அதான் ஃபோன் எடுக்க முடியல. நீ மட்டும் அன்னைக்கு வந்திருந்தா அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம் தெரியுமா? உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் விட ப்ராஜெக்ட் தான் முக்கியமா போச்சுல்ல? இல்ல மச்சான் ஃபோன் அடிக்குது பாரு. டேய் டேய், நாங்க எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டு ஃபோன் வச்சு நோண்டிட்டு இருக்க. அதை கட் பண்றா. கொடுங்கடா ஃபோனை. வாசுவ
டேய் புரியுதா? நாளைக்கு காலைல ஊருக்கு போறோம், வெங்கி அவன் பொண்டாட்டியும் பிரிக்கிறோம், ஓகேவா? உனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ம். வேற வழி இல்ல, பேசாம அவனுங்கிட்ட சொல்லிட்டேன் நீ லவ் பண்றேன்னு. சான்ஸே இல்லை சார், அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டானுங்க. அப்ப தீபிகா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதானே, 3 பேருக்கு மூளை வளர்ச்சி கம்மின்னு. சார் என் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தப்பாக பேசாதீங்க. டேய், லவ்க்காக மாமங்கார சண்டையை பார்த்துருக்கேன், பேரண்ட்ஸ் ஒத்துக்காததை பார்த்துருக்கேன், ஊர் சண்டையை பார்த்துருக்கேன், ஏன் ஜாதி கலவரத்தையே பார்த்துருக்கேன். ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க லவ்வை பிரிக்கிறத இப்பதானே நான் பார்க்குறேன். சரி அது விடுங்க சார், நான் ஊருக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா கொடுங்களேன். பேசாம பாலில் தூக்கு மாத்திரை போட்டு கொடுத்துறேன். அடுத்த நாள் எந்திரிக்க மாட்டாங்களா? அதுவும் சரிதான். அப்ப 10 மாத்திரை போட்டு ஒண்ணா கொடுத்துரு. சார் ஓ, அது மர்டர் இல்ல. வர வர உங்கள் ஐடியாலாம் ரொம்ப மொக்கையாக இருக்கு. பேசாம மாடியில இருந்து கீழே விழுந்து ஒரு லெக் உடைச்சுக்க, இங்கே தங்கிடலாம். யாரு? நானு காலை உடச்சிக்கணும். ம். ஆமாப்பா, கால் முக்கியமா காதல் முக்கியமா? நான் கால் உடச்சிக்கிட்டா தீபிகாவை யார் போய் பார்க்கறது? அதுவும் கரெக்ட் தான் இல்ல. பேசாம நீங்க கால் உடச்சுங்களேன், உங்களை பார்த்துக்கிற மாதிரி நான் இங்கே இருந்துடுறேன். நான் எப்படி வாசு இங்கேருந்து குச்சி தான் சார், நீங்கள் சொன்னீங்களே. விளையாடுறத சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்ன வாசு இவ்வளவு சீரியஸா? விளையாட்டுக்கு சொன்னப்பா. நல்ல ஐடியாவா இருக்கு சார், எனக்கா ஒரே ஒரு வாட்டி குதிங்க சார். வாசு அந்த மாதிரி பார்க்காத வாசு, எனக்கு பயமா இருக்கு வாசு. ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், Behave yourself. ப்ளீஸ் சார். No, don't. சார் ஐயோ பாவம். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? தற்கொலை வாசு மாடியில தள்ளி விட்டானா. என்னடா சொல்றாரு? வாசு தான் என்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தினான்னு சொல்றாரா? ஆமாம் சார், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்றா வாசு உயிரே கொடுப்பான். நம்பாதீங்கடா, எல்லாரும் கொலை பண்ணுறான், கொலகார பாவி. இப்போ என்னடா சொல்றாரு? இல்லடா, நீங்கெல்லாம் ஊருக்கு போங்க, வாசு மட்டும் இங்க இருந்து என்ன பார்த்துப்பான்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, அவரை நர்ஸ் பார்த்துப்பாங்க, நீ எங்க கூட கிளம்பா. பாவண்ட மச்சான், பாரா எப்படி கெஞ்சுறாரு. இவருக்கு என்ன விட்டா வேற யாரா இருக்காங்க? நீங்க இந்த பஸ்ல போயிடுங்க, இவருக்கு சரியான உடனே நான் அடுத்த பஸ்ல வந்துடுறேன். சரி, ஆனா சீக்கிரம் வந்துரு, நிறைய வேலை இருக்கு. ஓகேடா. சுமாரியா சுமாரியா. ஹலோ, எங்க இருக்க வாசு? என்னாச்சு? ஏன் நைட்ல இருந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? எத்தனை தடவை ட்ரை பண்ணேன் தெரியுமா? சாரி 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 சாரி, என் ரூம்மேட் நெல்சன் இருக்கார்ல, அவனை தெரியாம மாடியிலேருந்து தடுக்கி விட்டாரு. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்ததுல போன் ஆன்சர் பண்ண முடியல. இப்போ கூட ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல்? காமாட்சி ஹாஸ்பிட்டல். நம்ம பஸ் டிக்கெட் வாசு கிட்ட இருக்குடா. அடா பாவி, அண்ணே ஆட்டோ திருப்பினேன். ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? எவ்வளோ இடம் இருக்கு, போய் போய் ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணிட்டு இருக்க. காதலுக்கெல்லாம் இடமா முக்கியம். அந்த பீச்சில் சுண்டல் விற்கிற 3 பேர் வரணும். ஆட்டம் க்ளோஸ். நம்மளே நினைச்சாலும் வாசுவை விட்டு பிரிய முடியல பாறேன். நானே யாரு? நான் தான்டா. ஃப்ரெண்ட்ஷிப். இந்த கரகாட்டம் சார் சும்மா இருங்க சார், நோய் நோய் நோயின்ட்டு. ஏய், அவருக்கு வலிக்குது போல இருக்கு, என்னன்னு போய் கேளு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஜாலியாக இருக்குது பார்த்தா பொருட்களாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கேளு.
நம்ம வெளில போலாம். ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. அங்க போவா Bye. அங்க நிக்க. ஐயோ வாசு உன் ஃப்ரெண்ட்ஸுங்க உன்னை பார்த்துட்டானுங்கடா. வாசு கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. அது அடைச்சிருந்த வார்த்தைடா. அடப்படுத்தோன்னு வெளில வருது. யார் அந்த பொண்ணு? தெரியாது, எனக்கு தெரியாது. அப்போ இந்த தற்கொலை முயற்சி, ஹாஸ்பிட்டலு, மாவு கட்டு இதெல்லாம் வாசுவை இங்கே தங்க வைக்கிறதுக்கான நாடகம் தானே? இல்ல இல்ல அப்போ ஹாஸ்பிட்டல்ல ரூம் போட்டு டாக்டருக்கு லஞ்சம் கொடுத்து பிடிச்சிருக்கா? எனக்கா? ஐயோ சூப்பர், அப்பா செம்மையா இருக்கு, செம்ம கலர். ஐயோ தேங்க்ஸ். என்ன ஒரு ரைட் கூட்டிட்டு போ. டே வாசுடா. மச்சான் ஊருக்கு போல? நம்ம பட்டாபிக்கு பட்டாபிக்கு என்னாச்சு? நீயே போய் பாடுறா. கட்டு ஒரிஜினல். சரிடா, சரி, சரி. டாக்டர் கால் சரியாகிற வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் இங்கேயே தங்கி கால் சரியானவனு கிளம்பிடலான்னு வந்துட்டோம். எவ்வளவு நாள் ஆகும்? அது பிரிக்கிறத பொறுத்துற. பிரிக்கிறதா? கால் கட்ட பிரிக்கிறத பொறுத்துடா. ஓ காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். எங்கடா போயிருந்த? அது ஆஃபீஸ் போயிருந்தேன். அப்போ நெல்சனை பார்த்துக்கணும்னு சொன்னேன். அதான் போய் அந்த லீவ் சொல்லிட்டு மேடம். ஹலோ மேடம், அவன் தானே மேடம்? வராத கால் அட்டன் பண்ணி பேசுகிறான் பார்த்தியா? என்னதான் பண்றான்னு பார்ப்போம். நீ ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துறாத. அப்பா என்ன ஆபீஸ்னு வருது? ஹலோ, குட் மார்னிங். அதுக்குள்ள குட் மார்னிங்கா? நைட் தூக்கமே வரல தெரியுமா? ஏன் நைட்டு சார் கிடைக்கலையா? சி, உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நான் கூட இந்த ஒன்று தூங்கவே விட மாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. சொல்லு. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? முத்தம் கொடுப்பேன், அப்புறம் காதை கடிப்பேன், அப்புறம் அப்புறம் உன்னை கட்டி பிடிச்சி சும்மா உம்மா. மேடம் சொல்லுங்க மேடம். ஓகே வந்துடுறேன் மேடம், கண்டிப்பா. என்ன மேடம் பண்றது, நம்ம கடமையை நம்ம செஞ்சுதானே ஆகணும். அக்கா வந்துடுறேன் மேடம், காலை கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே 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 ஓகே. என்னடா வாசு, ஆ இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஆஃபீஸ்டா, ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் மீட்டிங் பற்றி பேசிட்டு இருந்தோம். பாரு, ஆஃபீஸ். படுறா, தூக்கம் வருது, நாளைக்கு நிறைய வேலை இருக்குல்ல. நல்லா இருக்குடா. டேய் வாசு, தீபிகா வந்திருக்கா பாடுறா. தீபிகா எங்கடா? தீபிகா படுக்கணும் என்ன வீட்டுக்கு வருவாளா? டிவியில் வந்திருக்கா பாடுறா. தீபிகா படுக்கணியா? அவன்டா வாசு, ஏமா வந்து போயிட்டான். நீ போ மச்சான், வேற யாராவது வந்தா சொல்லி அனுப்புறோம். பேட்டரி தெரிஞ்சு போச்சா?
காதலன் வெட்டி கொலை, காதலி தப்பி ஓட்டம். நண்பனின் காதலி நமக்கும் காதலி என்று நாடோடிகள் ஸ்டைலில் தப்பி ஓடி திருமணம். எனக்கு ஒரு ஐடியா வந்துருத்து. பாஸ் இங்க பாரு, எடுத்து பாம்பு. ஆமா 2 தலை இருக்கு. ஏய் என்னடா மீச போச்சுடா. போடா. மச்சான் ஆபீஸ்டா. குரா. ஹலோ. எஸ் மேடம். ஆஃபீஸ் மேடம். சொல்லுங்க மேடம். என்ன மேடம் மேடம்னு உளறிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சும்மா இரு. இருந்தா என்ன இப்போ? நம்ம லவ் பத்தி ஒன்றும் சொல்ல அவங்ககிட்ட. சரி ஓகே, ஐநாக்ஸில் 12 o'clock ஷோ. சீக்கிரம் வந்துரு. படத்துக்கா? எஸ் மேடம். படத்துக்கு போறானா? ஷூர் ஷூர். தேங்க் யூ மேடம். டேய் அவசரமா போணும்டா. டேய் டேய் போடா. சே. நான் ஆபீஸ் போறேன்டா. டேய் டைம் ஆச்சுடா. டேய் நான் ஆய் பண்ணுடா. டேய் டேய் இல்லடா, நீ பண்ணுமா? போ, ரெடி பண்ணி சேர்த்து போங்க. பாவண்டா, அவன் போய் 2 நாள் ஆகுதான். போய் தொலைங்கடா. ஆச்சாடா. டேய் வாசு, இப்போ வேணா போய் குளிடா. டேய் தரடா. பத்திர பனியன் கிழிச்சிடாத. போ. ஓகே டன். ஐயோ. டேய் தண்ணி வரல, மேட்டர் போடுங்கடா. என்னடா சொல்ற? அப்ப அத மோட்டர் போடுங்கடா. ஆஹா, கரண்ட் போயிடுச்சே. ஐயோ. டேய் அந்த வாட்டர் கேனையாவது எடுத்துட்டு வாங்கடா. டேய் இந்த மச்சி. கையில கொடு. டேய் டேய் வரடா. குடா. கண்ணீர். ஐயோ தண்ணி போடுறீங்க தலைவே பண்ணி. ஐயோ இப்போ நான் எப்படி குளிப்பேன்? கொஞ்சம் தண்ணி விட. ஐயோ டைம்ல ஆகுது. இது தண்ணி குடிச்சல இல்ல. எங்க வண்டி சஃபேர் காணோம். இங்க தானே வச்சேன். ஐயோ ஐயோ லேட் ஆகுதே. திட்டுவாலே. இங்க தானே இருந்துச்சு. ஐயோ காணுமே. ஐயோ என்னடா தேடுற? டேய் வண்டி சாவி பாத்தீங்களாடா? தோ இருக்கு பாரு. எங்க எங்க? தோ இங்க. சுவரா விளையாடுறது உங்களுக்கு வேற நேரம் இல்ல. தேடி கொடுங்கடா. டேய் டேய் வாசு, சாவி கட்டில் கடியில இருக்கு பாருடா. அப்படியா? இந்த வந்துட்டேன். எங்க எங்கயா? கடிச்சிச்சா கடிச்சிச்சா மச்சான். பாருங்க எப்படி ஆயிடுச்சு. டேய் எங்கடா புரியல? டேய் அதெல்லாம் துவைக்கலான்னு ஊற வச்சிருக்கேன்டா. இது போடுங்க மச்சி, சூப்பரா இருக்கும். இது கரெக்டா இருக்குமா? செம்மையா இருக்கும். ஏய் செம்ம ஐடியாடா. புறா
ஓம் லவ் புட்டுக்கணுமா நமஹ. போதும் போதும் போதும், மூடு மூடு மூடு. மனத்துல மனத்துல. மச்சி சான்ஸே இல்லடா, செம்மையா இருக்கு. அப்புறம் உனக்குன்னே எடுத்த மாதிரி இருக்குடா. என்னடா சூப்பரா இருக்கு. செருப்பர் போச்சா? போலாமா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தீபிகா, தீபிகா, இந்த படத்துல இல்ல, வேற படத்துக்கு போலாம். தீபிகா சொன்ன கேளு. தீபிகா சாரிமா. தீபிகா இரு இரு. என்னடா ரொம்ப சோகமாயிட்டானா? ஆமாண்டா. சந்தோஷப்படுத்துமா? பாப்பார் மச்சான், நம்மலாம் ஊருக்கு கிளம்புவாடா. எப்படா போவோம்? காலையில டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடலாம்டா. வேணாண்டா, இப்பவே போலாம்டா. ஏய் இப்பயே வா. இப்போ டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியலடா. பஸ்லயா ட்ரெயின்லயா? எதுல போலான்னு சொல்லுங்கடா. ட்ரெயின்ல. பஸ்ல. டேய் ட்ரெயின்லடா. பஸ்லடா. ட்ரெயின்ல. பஸ்ல. ட்ரெயின்ல. பஸ்ல. சரி சரி, எதுல டிக்கெட் இருக்கோ அதுல போலாம். ஓகே. ஆனா எப்போ போலாம்? காலையில. இப்போ. காலையில. டேய் இப்பவே. காலையில. இப்பவே. காலையில. இப்பவே. காலையில. இப்பவே. காலையில. விடுடா விடுடா, ஒரு சீட்டு குலுக்கி போடுவோம். அதுல என்ன வருதோ அதுபடி போவோம். சூப்பர் ஏய், ஐடியா. கல்யாணம், ஒரு பேப்பர் எடு. எடுத்தியா? பேப்பர் இந்தா. டேய் பட்டாபி, டக்குன்னு ஒரு பேனா குடுறா. பேனா இந்தா. பேப்பர் நல்லா கிழி. கிழிச்சாச்சு. எழுது. எழுதியாச்சு. குளிக்கு போடு வெற்றியானது. டேய் பட்டாபி, ஒரு சீட் எடுறா. ஏ இப்பவே இப்பவே. பட்டாபி ஜெயிச்சிட்டான்டா. சரி ஓகேடா. இப்பவே இப்பவே. வாசுட்ட சொல்லிட்டு கிளம்புவாடா. ஓகேடா. வாசு, மச்சான், நாங்க ஊருக்கு கிளம்பலாம்னு இருக்கோம்டா. ஏன்டா அதுக்குள்ள ஒரு 10 days இருந்துட்டு போங்கடா. ஓ சரி சரி. ஓகேடா. வாடா போ. ஒரு நிமிஷம். வாசு வாசு வாசு. மயிலாட், குற்றவாளி கூண்டில் நிற்கும் வாசு அவரது நண்பர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். காதலே செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு காதல் செய்திருக்கிறார். அவரது ரூம்மேட்டான நெல்சன் இதற்கு சில பல ஐடியாக்களை சொல்லிக் கொடுத்து ஒரு பிஞ்சு மனதில் கூட நெஞ்சை விதைத்திருக்கிறார். அப்ஜெக்ஷன் மை லார்ட். ஒரு வயதுக்கு வந்த வாலிபனை கடந்த 10 வருட காலமாக காதலிக்க விடாமல் கலங்கடித்திருக்கிறார்கள். அவரது தோட்டத்தில் பூத்த காதல் பூக்களை பறிக்க விடாமல் செய்திருக்கிறார்கள். அது என்ன பூ? குஷ்புவா? நோ மை லார்ட், உண்மையாக சொல்ல போனால் அது ஒரு தெய்வீக பூ. ஆகவே அந்த பூக்களை பறித்து அவருக்கு பூஜை செய்ய கத்துக் கொடுத்திருக்கிறார் அவரது ரூம்மேட் நெல்சன். அதற்கு அவர் தோட்டத்து பூவை பறித்திருக்க வேண்டும் யுவர் ஆனர். அவர் பூ வாடி போச்சா என்னமோ. தவாலி என்று கூட நான் பார்க்க மாட்டேன் மை லார்ட். சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊத்தி விடுவேன். அவ்வளவு ரோஷா இருந்தா அவர் பூ வரைச்சு காட்ட சொல்லுங்க ஆனர். இந்தாடா பறித்துக்கொள். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஆர்டர் பண்ணியாச்சு யுவர் ஆனர். மதியம் மட்டன் பிரியாணி. ப்ரொசீட். ஆகவே குற்றவாளி கூண்டில் நிற்கும் எனது கட்சிக்காரர் வாசு ஒரு நிரபராதி என்றும் அவருக்கு பெண் வாசனையே இல்லாமல் அடித்த அவரது நண்பர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மை நோ லார்ட். மை லார்ட், அதற்கு சட்டத்தில் துளி கூட இடமில்லை. என்ன மிஸ்டர் வாசு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்தினீங்களா? அது வந்து லவ் பண்ணீங்களா? ஆமா ஆமா ஆமா. குற்றத்தை வாசுவே ஒப்புக்கொண்டதாலும் எதிர்த்தரப்பு வக்கீல் மொக்கையாக வாதாடி இருப்பதாலும் வாசுவுக்கு 500 ரூபாய் அபராதமும் அதை செய்ய தூண்டிய நெல்சனுக்கு தூக்கு தண்டனையும் விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. This is not a judgment. My lord, this is not a நெல்சன் காலி. Lord, Lord, I trust you. Don't push me. This is very long. Lord, no, can't take. இனி இந்த விஷயத்தை மறைக்க கூடாது. வாசிக்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான்.
டேய் வாசு, நீ லவ் பண்ற மேட்ரு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடா. அவனுங்க தெரியாத மாதிரி நடிக்கிறானுங்க, பார்த்து நடந்துக்கும்.